Kubla Khan is a poem written by Samuel Taylor Coleridge. He was born in 1772 and died in 1834. Kubla Khan is otherwise known as a vision in a dream, a fragment. Kubla Khanoda short summary பார்க்கலாம். First, the poem describes the amazing palace and park built by a powerful ruler named Kubla Khan in a place called Shina. இந்த கவிதை குப்லா கான் என்ற சக்தி வாய்ந்த ஒரு ஆட்சியாளர் கட்டிய அதிசயமான அரண்மனை மற்றும் பூங்கா பற்றி விவரிக்கிறது. அந்த அரண்மனை மற்றும் பூங்கா அமைந்திருக்கும் இடத்தின் பெயர் ஷெனாடு ஆகும். Then for whatever exam we study, we must learn the setting of all the works. Here, the setting of this poem is Kubla Khan ordered a beautiful pleasure dome to be built. His park was 10 miles of fertile land, full of lovely gardens, sweet-smelling trees, and ancient forests. Through this land ran a holy river called Alf. குப்லா கான் ஒரு அழகான இன்பக் குவிமாடம் கட்ட உத்தரவிட்டார். அவருடைய பூங்காவானது 10 மைல் தூரத்திற்கு பரவி இருந்த செழிப்பான நிலமாகும். அது அழகான தோட்டங்கள், இனிமையான மனம் வீசும் மரங்கள் மற்றும் பழமையான காடுகள் ஆகியவற்றால் நிரம்பியிருந்தது. இந்த நிலப்பகுதி முழுவதும் ஆல்ஃப் என்று அழைக்கப்படும் புனிதமான நதி ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. The river passed through a very wild, enchanted place, a deep, romantic chasm on a green hill. In this chasm, a mighty fountain constantly burst out of the earth, throwing up huge rocks like bouncing hail. The river then flowed 5 miles, winding through the woods until it finally sank into deep, dark caves that reached a sunless sea. அந்த நதியானது மிகவும் காட்டுத்தன்மை வாய்ந்த மற்றும் மயக்கும் தன்மை கொண்ட ஓர் இடத்தின் வழியே சென்றது. அது ஒரு பச்சை குன்றின் மீது அமைந்திருந்த ஆழமான ரம்மியமான பள்ளத்தாக்கு ஆகும். இந்த பள்ளத்தாக்கிற்குள் சக்தி வாய்ந்த நீரூற்று ஒன்று பூமியிலிருந்து தொடர்ந்து பீரிட்டு எழுந்தது. அது பெரிய பாறைகளை உருண்டோடும் ஆலங்கட்டிகளைப் போல மேலே தூக்கி எறிந்தது. அதன் பிறகு அந்த நதி 5 மைல் தூரம் காடுகளின் வழியே வளைந்து நெளிந்து ஓடியது. கடைசியாக அது ஆழமான இருண்ட குகைகளுக்குள் மூழ்கியது. அந்த குகைகள் ஒரு சூரிய வெளிச்சமில்லாத கடலை அடைந்தன. Then let's move to the doom's shadow. Kubla Khan stood there and could hear the sounds of the powerful fountain and the echoing caves all mixed together. The palace itself, the sunny pleasure dome, even had its shadow floating on the river's waves. It was a miracle, a place where you had a sunny dome and also caves of ice. குவிமாடத்தின் நிழல். குப்லா கான் அங்கே நின்று கொண்டிருந்தார். அவரால் சக்தி வாய்ந்த நீரூற்றின் சத்தங்களையும் எதிரொலிக்கும் குகைகளின் சத்தங்களையும் ஒன்றாக கலந்து கேட்க முடிந்தது. அந்த அரண்மனை, அதாவது அந்த வெயில்படும் இன்பக் குவிமாடம், அதனுடைய நிழல் கூட ஆற்றின் அலைகளில் மிதந்தது. இது ஒரு அற்புதம். ஏனென்றால் அது வெயில்படும் குவிமாடத்தையும் அதே நேரத்தில் பனிக்கட்டிகள் நிறைந்த குகைகளையும் கொண்ட ஒரு இடமாக இருந்தது. These things one can understand the dream of the poet. The person telling the story then remembers seeing a woman in a vision, an Abyssinian maid, who was playing a musical instrument and singing. He wishes he could bring back her beautiful song and music. If he could, he would be so inspired that he could rebuild the magical pleasure dome and the caves of ice just by using his powerful music and words. கதையை சொல்லும் அந்த நபர், அதாவது கவிஞர், ஒரு கனவு காட்சியில் ஒரு பெண்ணை பார்த்ததை நினைவு கூறுகிறார். அவள் அபிசீனிய பணிப்பெண். அவள் ஒரு இசைக்கருவியை வாசித்து கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்தாள். அவளுடைய அழகான பாட்டையும் இசையையும் மீண்டும் நினைவுபடுத்தி
அல்லது மீண்டும் உருவாக்கி கொண்டு வர அவர் ஆசைப்படுகிறார். அப்படி அவரால் செய்ய முடிந்தால் அவர் மிகவும் ஊக்கமடைந்து தனது சக்தி வாய்ந்த இசை மற்றும் சொற்களை மட்டுமே பயன்படுத்தி அந்த அற்புதமான இன்பக் குவிமாடத்தையும் பனிக்குகைகளையும் மீண்டும் கட்டியெழுப்ப முடியும். Anyone who heard him create this vision would feel a sense of holy dread, believing he was a magical, almost godlike figure who had eaten honeydew and drunk the milk of paradise. யார் ஒருவர் கவிஞர் உருவாக்கிய இந்த கனவு காட்சியை கேட்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஒருவித புனிதமான அச்சம் ஏற்படும். ஏனெனில் அவர்கள் இந்த கவிஞரை தேவதூதனை போன்ற ஒரு மந்திர சக்தி கொண்டவராக நம்புவார்கள். மேலும் இவர் தேன் பனி சாப்பிட்டு சொர்க்கத்தின் பாலை குடித்தவர் என்றும் நினைப்பார்கள். The main idea is a vivid, dreamlike description of a magnificent, half-wild, half-ordered paradise and the poet's own strong desire to create something just as wonderful through his art. இந்த கவிதையின் முக்கிய கருத்து என்னவென்றால், அது ஒரு அற்புதமான, ஒருபுறம் காட்டுத்தன்மை கொண்ட, மறுபுறம் ஒழுங்கமைக்கப்பட்ட சொர்க்கத்தை பற்றிய துடிப்பான கனவு போன்ற விளக்கத்தை கொடுக்கிறது. அத்துடன் கவிஞரின் சொந்த தீவிர விருப்பத்தையும் இது வெளிப்படுத்துகிறது. அதாவது கவிஞர் தனது கலையின் மூலம் அதேபோல ஆச்சரியமான ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலுவாக விரும்புகிறார். ஒரு பிரம்மாண்டமான பாதி இயற்கையாகவும் பாதி ஒழுங்காகவும் இருக்கும் சொர்க்கத்தை இந்த கவிதை அழகாக விவரிக்கிறது. மேலும் தன்னுடைய கலை திறமையால் அதே போலவே ஒன்றை படைக்க வேண்டும் என்ற கவிஞரின் ஆசையையும் இது காட்டுகிறது.